அன்புக்குள்ளே ஆண்டவரும் இரட்சகருமாய் கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த புதிய திருச்சபை திறந்து 8 ஆண்டுகள். இந்த திருச்சபை சாம்சனையா புது வாழ்வு நல்மைப்பெண் திருச்சபை ஆரம்பித்து 14 ஆண்டுகள் உருண்டோடி இருக்கு. எத்தனை ஆண்டுகள் ஆண்டவர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். விசேஷமாய் நம்முடைய இந்தியன் திருநாடு 78வது சுதந்திர தினத்தை கொண்டாடி இருக்கு. 77 ஆண்டுகளை முடித்து 78வது சுதந்திர தினத்தில் 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். பொதுவாக மனிதன் வாழ்வு என்பது ஒரு சுதந்திரம் என்பது அவன் இயற்கையாய் வாழ வேண்டும். எப்படி சுதந்திரம் என்பது ஒரு அடிமைப்பட்ட பெண் அப்பா அம்மா கீழே, அம்மா அப்பா கீழே அவங்க சொல்வதை கேட்டு வாழும் ஒரு பெண் திருமணத்திற்கு அப்புறம் யாராயிரவா குடும்பத்தின் தலைவியாய் மாறியதான். அந்த அம்மா குடும்பத்தின் தலைவியாய் மாறிடுது. அதுவரை கெட்டுக்கள் மத்தியில் எங்கே போகணும், எங்கே வரணும், எத்தனை மணிக்கு வரணும், யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட பேசக்கூடாது எல்லாம் அம்மா அப்பா கண்ட்ரோல். ஆனால் திருமணத்திற்கு அப்புறம் ஒரு சுதந்திரம் அடைந்து விடுகிறாள். 100 பெண்களில் 90 பெண்கள் சுதந்திரமாக வாழ்ந்த ஒரு மனிதன் திருமணத்திற்கு அப்புறம் எப்படி ஆயிடுறான்? 8:30 மணிக்கு வீட்டுக்கு போகணும், போலனா மனைவி சாப்பிட மாட்டா, டைமுக்கு கீப்பப் பண்ணணும், இல்லைன்னா வீட்டில் பிரச்சனை, இப்படிலாம் இருக்குது. அதுவரையும் நண்பர் கூட அந்த வாய்க்கா போகலாம், அங்கே எங்கே பஸ் ஸ்டாண்டு, அங்கே சினிமா தேட்டரு, எங்கெங்கேயோ பார்க்கில் உட்காந்து இந்த ஆள் என்ன ஆகுறாரு? 100ல் 90 விழுக்காடு, 100% கிடையாது. இந்த குடும்பங்கள்லாம் நல்லா இருக்கும். இது ஒரு வாழ்க்கையில் ஒரு சுதந்திரம். சுதந்திரம் இது வாழ்க்கையில் ஒன்று, ஒரு ஃப்ரீடம். அதே மாதிரி வாழ்க்கையில் சுதந்திரம் என்பது கொடுமையான சீரல் மதிலை மோதியடிக்கிற வெள்ளத்தை போல் இருக்கையில் ஏழைகளுக்கு பலன், திக்கற்ற மக்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். சுதந்திரம் என்பது காலையிலேருந்து வேலை செய்கிறோம், வேலை முடிஞ்சோடனே எந்த போவோம் சம்பளம் போ, அது சுதந்திரம். ஆனால் வேலை செஞ்ச பிறகு உனக்கு சம்பளம் கிடையாது, நீ அடிமை, உனக்கு தர முடியாது, அது சுதந்திரம் இல்லை. அப்படி கொடுக்க அப்படி ஒரு நிலைமை மாற வேண்டும் என்பதுதான் சுதந்திரம். எங்கள் நாடு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு சுதந்திரம் இருக்கு. அப்படி அந்த சுதந்திரமான வாழ்வு ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் தன் வாழ்க்கை சரியாக நேர்த்தியாக அமைத்து கொள்வது சுதந்திரம். அப்படிப்பட்ட சுதந்திரத்தை இந்திய திருநாடு பெற்றிருக்கான்னா அது இல்லை. இந்திய திருநாட்டில் குடும்பத்தில் கட்டுப்பாடுகள், படித்தவன் படிக்காதவன், குடும்பத்தில் ஏழைகள் பணக்காரன், வேற்றுமை, இவன் கலராக இருக்கான் அவன் கலராக இல்லை, இவன் நகை வச்சுருக்கான் அவன் நகை வைக்கலை, இப்படி அந்த பணக்காரனுக்கு இருக்க வசதி ஏழைக்கு இல்லை, அந்த மரியாதை, இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் உண்மையான சுதந்திரம் இல்லை. அந்த உண்மையான சுதந்திரம் பெறுவதுதான் மனிதனுடைய உண்மையான சுதந்திரம். அந்த உண்மையான சுதந்திரத்தை கொடுப்பது தான் இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். இருளில் வாழும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பதற்காக இயேசு உலகத்திற்கு வந்தார். யாரெல்லாம் இருட்டான வாழ்வு, இப்போ திடீர்னு லைட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா அவருடைய வாழ்வு இருளான வாழ்வு. அதே மாதிரி ஒரு மனிதன் உள்ளே வந்துட்டா, இப்போ சாம்சன் ஐயா வந்தாங்க இந்த பகுதியில், புது வாழ்வு நல்மைப்பெண் திருச்சபை ஆரம்பித்தாங்க. இது ஒரு புதிய வாழ்வு. என்ன புதிய வாழ்வுனா பழைய வாழ்க்கையை விட்டுட்டு புதிய வாழ்விற்குள் வருவது. பழைய வாழ்வு என்பது கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், மாம்சத்தின் இச்சைகள், விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், களவு, பொய், திருடு, பில்லி சூனியம், பகை, விரோதங்கள், இப்படிப்பட்டதெல்லாம் பழைய வாழ்வு. புதிய வாழ்வு என்பது நான் புதிய லைஃபுக்குள்ள வந்தேன்னா அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம், இச்சையடக்கம், இதுதான் புதிய வாழ்வு. இது ஆவியின் கனி என்று சொல்லப்பட்டிருக்கு. இவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பான், என்டர் டு த கிங்டம் ஆஃப் காட் என்று அந்த வசனம் 5:19 கலாத்தியர் 5:19 22 வரையும் சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் புதிய வாழ்வு. அப்படி ஒரு புதிய வாழ்வை நாம் பெற்றுக்கொண்ட மக்களை காணப்படுகிறோமா? வாழ்க்கையில் ஏன்னா பாவம் இல்லாத மனிதனே இல்லை. உங்களில் பாவம் இல்லாத இயேசு கிறிஸ்து யோவான் 8ஆம் அதிகாரத்தில் சொல்றாங்க, என்னில் பாவம் உண்டு என்று உங்களை யாராவது சொல்லக்கூடுமான்னு கேட்கிறார். அவர்களெல்லாம் யாருமே பாவம் இல்லாத ஒரே மனிதன் இயேசு மட்டும்தான் இந்த உலகத்தில். மற்றபடி எந்த மனிதனும் பாவம் இல்லாத மனிதன் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பாவம் இல்லாத மனிதன் வந்திருக்கு. நீங்களும் பாவம் இல்லாமல் புதிய வாழ்வு பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவர் அழைக்கிறார். இதற்காக நான் தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, உங்களை ஊன்ற கட்டுகிறதற்காக அல்ல,
அதில் அழகா சொல்றாரு, மேலும் உங்களை நிர்மூலமாக்க, உங்களை அழிப்பதற்கல்ல, உங்களை ஊன்றி இன்னும் டைட்டா, எப்படி இந்த ஷெட்டு போடுறோம், இந்த ஷெட்டு போடணும்னா ஒரு முட்டு கொடுக்குறோம், அந்த முட்டு டைட் பண்ணுறது, எப்படி இந்த கீபோர்டு வச்சுருக்கிறது கீழே ஒரு ஸ்டாண்டு, ஸ்டாண்டு இருக்கிறதுனால கீபோர்டு விழாது, இந்த கேமரா வச்சுருக்காங்க, இந்த கேமரா கீழே விழாமல் இருக்க இவ்வளோ பெரிய ஸ்டாண்டு, இந்த ஃபேன் ஓடணும், இந்த ஃபேன் ஓடாமல் இருக்கிறதுக்காக ஒரு பைப்பு, இதுதான் ஊன்ற கட்டுகிறது. மேலும் உங்களை நிர்மூலம் அழிப்பதற்கல்ல, ஊன்ற கட்டு, உங்களை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதற்காக நான் அதை சொல்கிறேன். வாசிங்க. கர்த்தர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி, கர்த்தர் எனக்கு கொடுத்த, நான் வெட்கவே பட முடியாது. கர்த்தர் எனக்கு ஒரு பவர் கொடுத்திருக்கிறாரு, ஒரு ரைட் கொடுத்திருக்கிறாரு. திருவிலியத்தில் இவ்வாறு அழகா சொல்லுது, புதிய மொழிப்பாக திருவிலியத்தில் சொல்லுது, எங்களுடைய அதிகாரத்தை உங்கள் அழிவுக்காக அல்ல, உங்கள் வளர்ச்சிக்கு என்று சொல்றார். புதிய திருப்புதல் திருவிலியத்தில் எங்களுடைய அதிகாரம் என்பது உங்களுடைய அழிவுக்கு அல்ல, உங்களுடைய வளர்ச்சிக்காக ஆண்டவர் தந்திருக்கிறார். அதிகாரத்தை பற்றி நான் சற்று அதிகமாகவே பெருமை பாராட்டினாலும் அது வெட்கப்படுவதில்லை. ஆண்டவர் நம்முடைய வளர்ச்சிக்காக அதிகமாக பெருமை பாராட்டினாலும் அது நோ ஷேம், நம்ம வெட்கப்பட முடியாது. ஆண்டவருடைய கட்டுப்பாடு என்பதே வெட்கத்துக்கு அல்ல, வளர்ச்சிக்காக. நம்ம எப்படி இருக்கிறோம், எப்படி ஊன்ற கட்டப்பட்டிருக்கோம் அந்த உலக வாழ்க்கையில். ஒரு இயேசு ஒரு இடத்துல வந்துட்டாங்க, சாத்தானும் வந்துட்டாங்க. இப்போ இயேசு இங்கே இருக்கிறார், சாத்தான் இங்கே இருக்கிறார். என்ன சொல்கிறாங்கன்னா, இயேசுடைய பிள்ளைகள்லாம் இயேசுட்ட போங்க, சாத்தானுடைய பிள்ளைகள்லாம் சாத்தான்ட்ட போங்கன்னு சொல்கிறார். சாத்தான் சொல்கிறான், எனக்குரியவெல்லாம் என்கிட்ட வாங்கங்கிறான். இயேசுடைய பிள்ளைகள்லாம் இயேசுட்ட வாங்கங்கிறான். இப்போ இவங்க இருக்காங்க இங்கே. சாத்தான் பிள்ளைகளும், சாத்தானா உலக பிரகாரமான இச்சைகள், மாம்சத்தின் இச்சைகள். அதுக்காக நாங்கள் இப்படி தான் இருப்போம், அவங்க போகிறாங்க. இவங்க நாங்கள் இப்படி தான் இருப்போம், வெள்ளை சட்டை போட்டிருப்போம், திருட மாட்டோம், பொய் சொல்ல மாட்டோம், அடுத்தவர்களை குறை சொல்ல மாட்டோம், அடுத்தவர்களை அதுதான் ஆவியின் கனி. கலாத்தியர் 5:22 சொல்லுது, 9 விதமான காரியங்கள்: அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், இச்சையடக்கம், விசுவாசமா. 9 காரியம் ஆவின் கனி. இவர் மாதிரி வெள்ளை சட்டை போட்டிருக்குது, வெள்ளை பேண்ட்டு போட்டிருக்குது. இன்னைக்கு வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட்டு போட்டிருக்காரு. இதுவரையும் அவர் ஜிப்பா போட்டார், ஒப்பு கொடுத்துட்டார், ஜிப்பா போட்டார், ஜிப்பா போட்டு வேட்டியை கட்டிட்டாரு. இது இயேசுவின் பிள்ளைகள் அல்ல. ஒருவேளை மேலே இருக்கவங்களாம் பரிசுத்தவான்கள், கீழே இருக்கவங்களாம் பாவிங்கல்ல. இப்போ இங்கெல்லாம் யாரும் மக்கள் வர மாட்டாங்க, இது ஆல்ட்ரு எல்லாம் பரிசுத்தம். என்ன பரிசுத்தம், அது பக்கத்தில் போனால் தான் தெரியும். எங்கள் பக்கத்தில் வந்து பார்த்தா தான் என்ன நாற்றம், வேர்வை நாற்றம் அடிக்கா, கறி நாற்றம் அடிக்கான்னு தெரியும். அதுக்காக உங்களுக்கு எங்களுக்கு பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை, சும்மா ஊரை ஏமாத்துறதுக்கு இப்படி போட்டுக்கிறது. இதுதான் உண்மை. பாசு தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு உங்களை அப்படி டைப் பண்ணிக்கிறது. நீங்கள் இதெல்லாம் அதுதான் ஆவியின் கனி. மாம்சத்தின் இச்சைகள் பார்த்தீங்கன்னா அந்த கலாத்தியர் 5:19 சொல்லுது, முதல்ல ஒரு 10 யார்ட்டையுமே இருக்காது. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், பொய், களவுலாம் இருக்காது. திருட மாட்டோம். நீங்கள் திருடுவீங்களா? நீங்கள் பொய் பேசுவீங்களா? பகை இல்லாமல் மனுஷன் இருக்கானா? பாஸ்ட் பண்ண பாட சொன்ன, என்ன பாஸ்ட் பண்ண மட்டும் பாட சொல்றாரு? ஒரு கொஸ்டின் வந்துச்சா இல்லையா? அதான் அவர் கொஞ்சம் யோசனை பண்ணார். ஏன்னா இங்கே யூத், நல்ல யூத் எனக்கு நல்லா தெரியும், நல்ல பிள்ளைகள் சூப்பராக பாடுவாங்க. அதுதான் டக்குனு யூத்துன்னு. இதுதான் பகை, விரோதம். இது எல்லாத்துலேயும் இருக்குது. பாசிட்டிவ் இருந்துச்சு, பாசிட்டிவ் பொண்ணுட்டு ஏண்டே இருந்துச்சு. இது இல்லாதவனே இல்லைன்னு சொல்ல முடியாது. சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. அதுதான் இயேசு கேட்டாங்க, பாவம் இல்லாத மனிதன் யாருன்னு கேட்டாங்க. யாராவது இருந்தால் அவன் மேலே கல்லெறிடான்னா. ஒரு பைய கல்லெறிஞ்சானா? ஓடிட்டான். எல்லா பயிலும் துணை காணலன்னு எல்லா பயிலும் ஓடிட்டான். ஏன்னா கல்லெறிய முடியாது, பாவம் இல்லாத மனிதனே இல்லை. அதுதான் பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை தினம் ஆண்டவர்கிட்ட வாங்கணும். ராத்திரி பகல் மத்தியானம், தயவுசெய்து என் பாவங்களை மன்னிங்க, என் நகரங்களை மன்னிங்க, என்னை அநியாயங்களை பண்ணீங்க, எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது, இவ்வளோ வேதனை இருக்குது, என் பாவம் தான் நம்ம நினைத்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறது. அதுதான் பாவியாகி என்மேல் கிருபையாயிரும். லூக்கா 18. 2 பேர் ஜெபம் பண்ண போனால், ஒருத்தன் ஜெபம் பண்ணால் நான் பரிசேயன், ஆசீர்வாதத்தை ஏலம் எடுப்பேன். பைபிள் அப்படி தான் சொல்லும். உள்ளே வந்தான், ஆல்டரில் முட்டி போட்டான், ஜெபம் பண்ணான். ஒருத்தன் அந்த அவங்கள மாதிரி வெளியே உட்காந்தான், அந்த முனையில் நான் பாவி,
நான் உள்ளே வர முடியாது. மார்பிள் அடித்து என்ன சொல்கிறாரு? மார்பில் செத்தோன்னு அடிப்பாங்க தெரியுமா? மாறு அடிக்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருந்துச்சு முன்னால், ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால். கருப்பாக இருந்தவரே கரும்பில் போகிறவரேன்னு ஒரு பாட்டு போடுவாங்க. இப்படிலாம் ஒரு பாட்டு, அந்த அதே மாதிரி பாடினவங்களாம் அந்த இப்படி பாட்டெல்லாம் இருந்துச்சு. அதே மாதிரி அவன் அழுதான். அதே மாதிரி நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம அதுதான் சிஎஸ்ஐக்கு போனீங்கன்னா கம்யூனியன் சர்வீஸ் வாங்கணும்னா சொல்லுவாங்க, பரமபிதாவே உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்த என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் நாங்கள் என்ன பண்ணலை? தீமை விட்டு நோ லெஃப்ட். அக்கிரமம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். எங்களை மன்னிங்க, எங்களை மன்னிங்க. நம்ம கேட்கணும். ஒவ்வொரு ஜெபத்திலையும் இதை கேட்கணும். அப்பந்தான் ஆண்டவர் நம்ம அழிக்கிறதுக்கல்ல ஊன்ற கெட்டவே. அதுதான் அந்த 2 பேர் அங்கே சொன்னால், அங்கே இருந்தார். அவர் சொன்னார் சாத்தான் என் பக்கத்தில் வந்துட்டார். இப்போ இவங்களை சாத்தான் வச்சுக்கோ, எங்களை சாத்தான் கூட்டம் வந்துடுச்சு. நீங்களாம் இயேசுவின் கூட்டம். இதில் இவர் மாதிரி ஒருத்தர் இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை, இதில் நடந்துக்கிட்டே இருந்தார். இதில் நடந்தே நான் ஓம் பக்கம் இல்லை அவன் பக்கம் இல்லை, நியூட்ரல்னா. சரி ஜீசஸ் வாப்பான்னு கூப்பிட்டு போயிட்டார் எல்லாத்தையும். அங்கே மேலே போகணும். சாத்தான் நரகத்துக்கு கூப்பிட்டு போயிட்டார், பரலோகத்துக்கு கூப்பிட்டு போயிட்டார். இப்போ ஒருத்தர் மட்டும் எங்கே இருக்கார்? இதில் இருக்கார், இந்த கம்பியில் நடந்துருக்கார். போன சாத்தான் திரும்ப வந்தான். டேய் எங்கேயாவது ஒன்று வரணும், நீ இயேசுவை ஏற்றுக்கினா அங்கே போகல, அப்போ நீ எனக்கு தான் சொன்ன, அவனை இழுத்து போயிட்டானான். என்ன சொல்லிட்டா? நீ எனக்கு தான் சொந்தம், நீ என் கூட வா. ஒருவேளை இயேசுன்னு ஒரு ரட்சகரை நம்ம ஊன்ற கட்டி கொண்டோம்னா, அதான் அல்லன்னு வெளிப்படுத்தல் 3:16 சொல்றாரு, குளிருமின்றி அனலுமின்றி. என்ன சொல்றாரு? குளிரும் இல்லை அனல் இல்லை. ஏதாவது ஒரு வகையில் ஆண்டவர்கிட்ட கிரீப்பாக இருக்கணும், ஏதாவது ஒரு வகையில் கிரீப்பாக இருக்கணும். இப்போ நம்ம பாருங்க எவ்வளோ சின்சியராக கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க. திறந்த கண்ணை மூடவே இல்லை அவங்க. இப்போ நான் சொன்னப்பறம் தான் ஒரு ஷேக் கொடுத்துருக்காங்க உடம்புக்கு. அவ்வளோ விசுவாசத்தில் இருக்காங்க. ஆனால் நம்ம எப்படிப்பட்ட குளிர்னா அனல்னா என்ன? ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சா என்ன ஆகும்? அது வேலை செய்யுமா? செத்துப்போம். தக்காளியை வச்சாலும் சரி, பாடியை வச்சாலும் ரெண்டும் ஒன்று தான். நல்ல பொருள் என்ன ஆகணும்? என்னைக்கு ஃப்ரிட்ஜ் வந்தால் தான் கெட்டு போச்சு, டேஸ்ட்டே கெட்டு போச்சு. நீங்கள் தக்காளி ஃப்ரெஷ்ஷாக வாங்கியாந்து சமையல் பண்ணுங்கள், ஃப்ரிட்ஜில் வச்சது தக்காளி எடுத்து சமையல் பண்ணுங்கள், டேஸ்ட் வித்தியாசம் இருக்கும். நீங்கள் எதாவது குளிராரு இல்லை அனலாரு, ஏதாவது ஒன்று வேணும். ஒன்றுமே இல்லாமல் இருக்கேன். எப்படிப்பட்ட அனல் நம்ம வாழ்க்கையில்? எனக்கு 2 நாளாக ஒரு வசனம் எனக்கு இந்த ஊந்த கட்டுகிறதும் இந்த வசனம் என் பைபிள் என் மனசில் 3 நாளாக நான் ஒரு கஷ்டத்தில், என் மனதளவில் ஒரு போராட்டத்தில், என் மனதில் ஒரு அமைதி இல்லாமல் 4 நாட்களாக எனக்கு பிரச்சனை, வியாதி இல்லை, எனக்கு சோத்துக்கு இல்லை, பணம் இல்லாமல் இல்லை, மனைவி மேலே பிரச்சனை இல்லை, பிள்ளைகள் மேலே பிரச்சனை இல்லை, நல்ல வசதியான வாழ்வு நல்லா கொடுத்துருக்கிறாரு. காரணம் உங்களுடைய ஜெபம். அநேக இதே மாதிரி பரிசுத்தவனுடைய ஜெபம். எனக்காக எவ்வளோ மக்கள் ஜெபித்து கொண்டிருக்காங்க. உலக பிரகாரமாக எதுல தேவையில்லாமல் தலையை விட்டுட்டு, எதுக்கு அதில் தலையை விட்டான்? தலையை உள்ளே விட்டாச்சு, முள்ளு மேலே துணியை காய வச்சாச்சு. இப்போ துணியை வேகமாக இழுத்தா என்ன ஆயிரும்? கிழிஞ்சிரும். துணியே எடுக்கணும். இப்படிப்பட்ட டென்ஷன்னா டென்ஷன். இதுக்கு நான் ஒரு அழகா பெர்க்மான்ஸ் ஒரு பாட்டு பாடினார். உங்க ஊழியா நான் ஏன் கலங்கணும். எவ்வளோ சூப்பர் பாட்டு பாருங்க. உண்மை இந்த பாட்டு நான் காலைல வாக்கிங் போகிறப்போ 2 நாளாக தான் வந்தது எனக்கு செல்ல. எனக்கு செல்லை தேட தெரியாது. யூடியூப்பில் போய் என்னது எங்கே இருக்குன்னு தேட தெரியல. அவ்வளோ ஞானம் அவ்வளோ படிப்புலாம் நமக்கு இல்லை, நம்ம ஒரு கைநாட்டு. ஆனால் இந்த பாட்டை கேட்டவுடனே நான் ஏன் கவலைப்படணும்? அப்படி பார்க்குறப்போ வசனத்தை எடுத்து வாசிக்கிறப்பன்னு சொல்கிறாரு, ரோமர் 9:33 இடர்களுக்கு இதோ இடர்களுக்கான கல்லை வைக்கிறேன், தவறுதலுக்கான கல்லையும் சீயோனிலே வைக்கிறேன் சொல்லிட்டு, அவரை விசுவாசிக்கிறவன் வெட்கப்படுவதில்லை. டு நாட் ஷேம். அவர் விசுவாசித்துட்டாலே என்ன இல்லை? வெட்கப்படுவதில்லை. வெட்கப்பட்டு போகிறோம்ல. வெட்கப்பட்டுனா ஒருத்தர் கூப்பிட்டாங்க கல்யாணம் வீட்டுக்கு, ஒரு சேரில் உட்காந்துட்டோம். நம்மளோட வசதியாக வந்தாலும் எழுந்துரு, அவங்க உட்காந்து நீ அப்புறமா உட்காந்து அப்படி எங்கே போகிற, இங்கே தானே அப்படி தள்ளி நின்று சொன்னால் அது என்ன எப்படி இருக்கும்? அது எப்படி இருக்கும்? அவமானமாக இருக்கும், வெட்கம்.
ஆனா ஆண்டவர் வெட்கப்படுவதில்லைன்னு சொல்றார். வெட்கப்படுவதில்லை. ரோமர் 10:11 சொல்றாரு, அவரை விசுவாசிக்கிறவன், யாரை விசுவாசிக்கிறவன்? கர்த்தரை விசுவாசிக்கிறவன் வெட்கப்படுவதில்லை. ரோமர் 10:13 சொல்ல, அதால அவருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் ரட்சிக்கப்பட்டார். யாரை தொழுது கொள்ளணும்? அப்ப நம்ம திரும்ப ஊன்ற கட்டப்பட வேண்டும் என்றால், நாம் அனலும் இல்லாம குளிரும் இல்லாம, என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், அவரை துதி செய்து ஸ்தோத்திரம் செய். இதை நான் திங்க் பண்ணிட்டே இருக்கப்போ எனக்கு ஆவியார் என்ன உணர்த்துறாருன்னா, எரிகோ வந்துட்டு நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரமா 3ஆம் அதிகாரமா? எரிகோ நியாயாதிபதிகள்ல எரிகோ யோசுவா எரிகோ 6ஆம் அதிகாரம். பெரிய பட்டணம், உள்ள போக முடியாது. ஜோசுவா நின்று அழுவுறாரு. ஏன்டா அழுவுற? ஒரே ஒரு தோத்திரம் சொல்லிட்டு வந்துடுறான்ட்டார். ஒரே ஒரு தோத்திரம் சொல்லிட்டு வந்துடுறான்ட்டார். என்ன சொல்றாரு? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இது ஒண்ணுதான் மந்திரம், வேற மந்திரம் தந்திரம் எதுவுமே இல்லை. என்ன வீட்டுக்காரர் சண்டை போடுறாரா? அம்மா அப்பா சண்டை போடுறாங்களா? அண்ணன் தம்பி சண்டை போடுறாங்களா? இப்போ நான் 4 நாளாக ஒரு வாரமாக ஒரு பிரச்சனையில் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். தேவையில்லாத ஒரு பிரச்சனை. இது பிரச்சனையா? தோத்திரம் ஆண்டவரே போதும். எலியா போனார், தோத்திரம் ஆண்டவரே. 2 ராஜாக்கள் 19 நான் போறேன்யா. யோ, அவன் கொல்றேங்கிறா, நான் போறேன். அவனுக்கு போய் ஒரே ஒரு இறைச்சி துண்டு கொடுத்து, ஒரே ஒரு அப்பம் கொடுத்தாரு. சூரச்செடிக்கு கீழே, இதை கூட பெர்க்மன்ஸ் பாடுறாரு. சூரச்செடிக்குள்ள ஒரே ஒரு இறைச்சி துண்டு அப்பம் கொடுத்தோடனே, எழுந்துறான், நடக்க வேண்டியது ரொம்ப தூரம் போகணுண்டான்னாரா. செத்து போகணும்னு நினைக்கிறவன், பயந்து போனவன் வாழ்க்கையில் 450 பேரை ஒரு பட்டையை வச்சு கரக்கரக்கரக்கதான் இருக்கிறான். 450 ஆப்பிள நம்மளா இருக்க முடியுமா? 450 பேரிக்காவா இருக்க முடியுமா? 450 மனுஷன் கழுத்தை கரக்கரக்கரன்னு அறுத்துறான். ரத்தம் வெள்ளமா ஓடுது. தைரியம், வேர் இஸ் எலியாஸ் காடுங்கிறான். கர்த்தருடைய தேவன் எங்கேங்கிறான். அக்னி வருது. அவ்வளவு பவர் உள்ளவன் கிண்டல் பண்ணா அவ்வளவுதான். பயந்து துணியை கண்ட துண்டை கலன் கிளம்பிட்டான். அவனுக்கு துண்டு தான் ஒரே அப்பமா. 30 நாள் இரவு பகல் நடந்துக்கிட்டே இருந்தானா. இப்போ கோயிலுக்கு நிறைய பேர் போகிறாங்க. 2 கிலோமீட்டர் நடப்பாங்க, ஒரு மரத்தடியில் உட்காந்துக்குவாங்க. 1 கிலோமீட்டர் நடப்பாங்க, நம்ம அன்புவான டீ காப்பி கொடுத்தோன்னா உட்காந்துக்கிடுவாங்க. இதே மாதிரி சென்டராக டீ காப்பி சோறு கஞ்சா எல்லாமே கொடுப்பாங்க. சென்றாங்க அங்கங்கே கொடுப்பாங்க. நான் வழியில் தமிழ்நாடு ஃபுல்லாக இந்தியா முழுவதும் பார்க்குறேன் நடந்து போகிற கூட்டங்களை. போவாங்க, விறுவிறுன்னு போய்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப வலிச்சோன்னா ஒரு நிழலை பத்தனை உட்காந்துக்குவாங்க. அங்கே ஒரு சென்டராக இருக்கும், சோறு கொடுப்பாங்க, பட்டை சோறு கொடுப்பாங்க, சாப்பிட உட்காந்துக்குவாங்க. ஒரே ஒரு இறைச்சினுடைய எத்தனை நாள்? 40 நாள். எப்போ? டே அண்ட் நைட். 24 × 40, 4 நாள் 16, 2 நாள் 8, 96 960 மணி நேரம் கிட்டத்தட்ட நடக்கிறார். 916 ஹவர்ஸ் நடக்கிறாருன்னு நினைக்கிறேன். நிற்கல, பாத்ரூம் போல, தண்ணி குடிக்கல, போய்கிட்டே இருக்கிறான். அவரை விசுவாசம் என்ன நடக்கும்? இதுதான் லைஃப். ஏன்னா உங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்துருக்குறேன். அந்த கஷ்டம் வாழ்க்கையில் இப்போ எனக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்துருக்கிறாரு. அது என்னுடைய வீக்னஸ் தான். அவர் வேண்டான்னு சொல்கிறார். நான் அந்த இடத்த விட்டு வெளியே வந்திருந்தா ஆண்டவர் என்னை காப்பாற்றியிருப்பார், மன அமைதியை தந்திருப்பார். அவருடைய சட்டத்துக்கு மீறுறோம். சில நேரத்தில் உலக பிரகாரமாக நம்ம ஏதோ செஞ்சிடலான்னு நினைக்கிறோம், எதுவுமே செய்ய முடியாது. யுத்த நாளுக்கு குதிரைகள் ஆயத்தப்படும். ஜெயமோ? யுத்தம் யாருடையது? நீங்கள் சும்மா இருப்பீர்கள், அவர்கள் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார்கள். இதை நம்ம நம்புறதில்லை வாழ்க்கையில். என்னைக்கு நம்பிட்டோமோ அந்த நம்பின உடனே அவரை விசுவாசிக்கிறவன் ஒரு காலம் வெட்கப்படும். நம்ம வேலையை உலகத்தில் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். இப்போ வாட்ஸ்அப் ஒன்று கேட்டேன். இப்போ இந்த மெசேஜை நோட் பண்ணி பார்க்குறப்போ, அப்போ சாயங்காலம் 6 மணிக்கு பார்க்குறப்போ ஒரு வாட்ஸ்அப் ஆன் பண்ணேன். கீழேருந்து ஒரு வெண்மேகம் போய்கிட்டே இருக்கான். வெண்மேகம் ஹில்ஸு.
அதுக்கு பேர் மிஸ்டின் பெயர். கொடைக்கானல், ஊட்டி, வால்பாறை. அப்படியே மேகம் நம்மளை கடந்து போகும். நம்ம மேகத்தில் போகிறப்ப யாருமே தெரியாது. அந்த மேகம் ஃப்ளைட்டில் போகிறப்ப தெரியும். அப்படியே இந்த புதுதாக வெண்டம் அழகாக மேலே போய்கிட்டே இருக்கு. மேலேருந்து ஒரு கருமேகம் கீழே வந்துக்கிட்டு இருக்கு. என்னை மாதிரியும் அன்போன மாதிரி உள்ள கலரில் உள்ள மேகம் கீழே வந்துக்கிட்டே இருக்குது. நாங்கள் கருப்பாக இருக்கிறதால இதே மாதிரி மேகம் கீழே வந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் இந்த வெண்மம் பைத்தியக்கார கீழே போகிற வடை மேலே போவோம், பரலோகத்துக்கு போவோம்னா நான் வெண்மகம் போகுது. கருமேகம் ஒன்றுமே சொல்லலை, கீழே வந்துச்சு. கீழே வந்த கருமேகம் ஒரு நாள் குளிர்ந்த காற்று வீசிச்சு, தண்ணி வந்துச்சு, மழையாக வந்துச்சு. அந்த மலையில் கொய்யா செடி, மாதுளஞ்செடி, ஆரஞ்சு செடி, தென்னை மரம், பசு மரம், வேப்ப மரம், எல்லா மரமும் நனைஞ்சி பூத்து குலுங்குது. இந்த லேடிஸ் அந்த மலையில் நினைக்கிறது ஒரு சில பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா அப்பா நினைவு விட மாட்டாங்க. ஸ்கூலில் மழை பெஞ்சிட்டு வரப்போ ரொம்ப ஜாலியாக வரும். ஆன்னு நானும் சின்ன பிள்ளைகள் அப்படி வந்திருக்கேன். அதே மாதிரி நீங்களும் சின்ன பிள்ளைகள் வந்திருப்பீங்க. அதே மாதிரி அந்த மரங்கள்லாம் நனைஞ்சி சந்தோஷமாக நிற்குது. மீறி இந்த கருமேகம் மேலே போகுது. திருவிழா முன்னால் போன அந்த வெள்ளை மேகத்துக்கு அது பரலோகத்துக்கு போகுது. பரலோகத்துக்கு போனோடனே பரலோகத்தில் சொல்லுது, இங்கே உனக்கு சீட் இல்லை, போகணும், புக் ஆகிட்டு. என்ன சொல்கிறேன், நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு பரலோகம், ப்ளீஸ் கிவ் ஒன் சீட் இருக்குது. அது சொல்லுது, இல்லை இல்லை, என்ன ஆச்சுன்னா இப்போ தான் அது போன கருமேகம் கொஞ்சம் குறைய நேரம் வேகமாக மேலே வந்து உள்ளே போய் உட்காந்துக்கிட்டு உனக்கு சீட்டு ஹவுஸ்ஃபுல் ஆகி போச்சுங்க. இதுதான் உலகம். இந்த உலகத்தில் நம்ம கஷ்டங்கள் இருக்குது, வேதனைகள் இருக்குது, துன்பங்கள் இருக்குது. அந்த வேதனைகள் துன்பங்கள் மத்தியிலும் பிறருக்கு ஒரு பயனுள்ள பாத்திரமா, அதுதான் நன்மை திருச்சபை, நல்லாயின் திருச்சபை. லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் இந்த திருச்சபை என்ன சொல்லுதுன்னா, நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும் போய் கேட்குறான் ஒரு வாலிப மகன் இயேசுட்ட. இயேசு சொல்கிறாங்க, எப்பா ஒன்றும் இல்லை, கட்டளைகள் சொல்லியிருக்கு, அந்த கட்டளையின்படி நட. அவன் சொல்கிறான், சண்டே ஸ்கூல் போனேன், யூத் மீட்டிங் போனேன், பெண்கள் போனேன், ஆண்கள் ஐக்கியம் போனேன், எல்லா கூட்டத்துக்கும் போயிட்டேன். இன்னைக்கு ஆகஸ்ட் 15 எந்த இடத்துல போனாலும் போஸ்ட்டு மீட்டிங்கு, இவர் பக்கத்து சர்ச் இவர் நடத்துகிறாரா நானும் நடத்துவேன், இவர் நடத்துகிறாரா நானும் நடத்துவேன்னு மைக்கை போட்டு போட்டி போட்டு வெட்டிக்கிட்டு முட்டிக்கிட்டு செத்தான். எல்லா கூட்டத்துக்கும் போயிட்டேன், ஒரு பயிலும் விட்டு கொடுக்கறது இல்லை. இவரும் நடத்தினார், அதனால சொல்கிறேன், இவர் பாஸ்டர் எல்லாம் போயிட்டேன். நான் கட்டையில் அப்போ நான் என்ன செய்யணும்? அடுத்த கேள்வி, உனக்கு இருப்பதை விற்று தரித்திரத்துக்கு போகிறேன். எனக்குன்னு ஒரு பெருமை இருக்குல்ல. ஐயாட்ட கேட்டேன், ஐயா யாரெல்லாம் மெசேஜுக்கு வரா, எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பீங்க, எத்தனை மணிக்கு முடிப்பீங்க, அப்போ நான் எத்தனை மணிக்கு வரணும், நான் என்ன செய்யணும்? இது எனக்குரிய ஒரு பெருமை, இது என்னை அறியாத ஒரு பெருமை. அவர் சொன்னார், யார் இல்லையா நீங்கள் மட்டும். ஒருவேளை அவர் இன்னொருத்தர் வராது மெசேஜுக்கு, தோத்திரம் ஆண்டவரைன்னு வர மாட்டேன். இது எனக்குள்ள பெருமை. இது மாதிரி ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு பெருமை இருக்குது. கோயிலுக்கு போகிறேன், காணிக்கை கொடுக்குறேன், இப்படிலாம் ஒரு பெருமை. அந்த பெருமை உனக்கு எவ்வளோ விற்று தரித்திருக்கு கொடு. அப்போ அவன் சொன்னால், மிகுந்த ஆஸ்தி தோத்திரம் முடியாது, விற்க முடியாது. அவன் சொன்னான், நான் கட்டையிலே கடைப்பிடிச்சேன்னு ஒருத்தன் சொன்னான். எனக்கு ஈக்குவல் யார்? ஒருத்தன் வந்தான்பா, வெளிலேருந்து அந்த பட்டாயிரம் பொருளை காட்டு வழி ஒருத்தன் அடிச்சு போட்டான். அங்கே ஒரு லேவியன் வந்தான், ஒரு லேவியன் பரிசையன் வந்தான். அவன்லாம் கண்டுக்கல, ஆயக்காரன் பின்தங்கின மனுஷன், சகையுடைய ஜாதிக்காரன் ஒருத்தன் வந்தான். லூக்கா 19 சகையுடைய ஜாதிக்காரன். அவன் கண்டுபிடிச்சான், அவனை எடுத்தான், கண்டுபிடித்தான், ஏவன் நல்லவன்னா இவன் போது நீ போய் செய்கிறாங்க. நம்மை ஊன்ற கட்டப்பட வேண்டும் என்றால் நாம் பிறருக்கு உதவி செய்கிற மக்களாய் மாற வேண்டும். அதுதான் புது வாழ்வு ஆயக்காரன் திருச்சபை. நியூ லைஃப் நமக்கு வரணும்னா, புதிய வாழ்வு வரணும்னா நாம் அந்த ஆயக்காரனை போல, அதுதான் நல்ல சமாரியன், நல்ல சமாரியன் சொல்லப்பட்டிருக்கு. அந்த நல்ல சமாரியனாய் நாம் மாறுறப்போ, அப்போ அந்த வெண்மேகம் எப்படி பரலோகத்தில் இடம் இல்லையோ, நம்ம ஒன்றும் இல்லாமல் அழகாக இருந்து புண்ணியம் இல்லை, நல்ல ஒர்ஷி பண்ணி அப்படி பண்ணி புண்ணியம் இல்லை, அழுக்காக இருந்தாலும் பிறருக்கு நன்மையுள்ள மக்களாய் மாற வேண்டும். இதுதான் ஊட்ட கட்டப்பட வேண்டும். இப்படி செய்கிறப்போ நாம் வெட்கப்பட மாட்டோம். ஒரு பையன் 17 வயசு, அவனுக்கு வாழ்வில் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு ஒருத்தர் பார்த்தாரு. அப்போ எனக்கு சோறு இல்லை, தண்ணி இல்லை, எனக்கு இதெல்லாம் செய்ய தெரியும்னா
அப்போ நீ செய்ய, ஆனால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தெரிந்து சொல்லி கொடுத்தாங்க. அவன் தனக்கு வந்ததை முதலாவது ஆண்டவருக்கு கொடுத்தான். அந்த கொடுத்தது தான் இன்னைக்கு உலகத்தில் பெரிய பணக்கார ஊழியர்கள். ₹1 வருமானம் வந்தால் 99 காசு ஊழியருக்கு கொடுக்குறான். ₹1 வருமானத்தில் எவ்வளோ கொடுக்குறாரு? எவ்வளோ கொடுக்கணும்? ₹1 கொடுக்கணும். 100 வந்தா, 1 லட்சம் வந்தா, 10 கோடி வந்தா 1 கோடி கொடுக்கணும். ஆனால் இவர் 10 கோடி வந்தால் 9 கோடி கொடுக்குறாரு. அவ்வளோதான் கொள்கைச்சு. பில்லியன்ஸ் கொள்கைச்சு. இதுதான் ஊந்தக்கட்டு இருக்குல்ல. அந்த உபத்திரத்தின் மத்தியிலும் ஆண்டோடைய வாழ்க்கை சின்ன வயசில் சேர்ந்தாங்க, வாழ்க்கையில் உயர்ந்தார். அதுதான் நல்ல சமம். அதுதான் புதிய லைஃப். புதிய லைஃப் என்பது வேதனை வந்திருக்கலாம், துன்பத்தின் மத்தியில் வந்திருக்கலாம், தொல்லைகள் மத்தியில் வந்திருக்கலாம். தகப்பனே நாங்கள் உங்களுடைய பாதத்தில் வந்திருக்கோம், எங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. உங்களோட கஷ்டங்கள் துன்பங்களை மாற்றி ஒரு புதிய வாழ்வை கொடுக்கும் உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். தகப்பனே எங்களை பிளஸ் பண்ணுங்க. தகப்பனை நோக்கி பார்த்தோமா, பார்க்குறப்போ நிச்சயமாகவே அவர் நமக்கு வாழ்வு கொடுப்போம். நிச்சயமாகவே தந்தானை துதிப்போமே சபையாரே, கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. ஆம் தகப்பனே, இந்த புது வாழ்வு மேய்ப்பர் திருச்செல்வ மக்களாகிய நாங்களுடைய பாதத்தில் வந்து வைக்கிறோம். ஒரு விசை கூட திரும்ப கட்டப்பட வைக்கிறோம். நாங்கள் வெட்கப்படக்கூடாதுப்பா. உண்மை விசுவாசிக்கிறவன் வெட்கப்படுவதை சொல்றாப்பா. உண்மை விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்படுகிறார் சொல்வது தகப்பன. சீயோனில் கல்லை வைக்க தவறுதலுக்கான கல்லையும், சீயோனிலே உடலுக்கான கல்லையை வைக்கிறேன், ஆனால் என்னை விசுவாசிக்கிறவன் வெட்கப்படலைன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. உண்மை விசுவாசித்து இந்த இடத்துல வந்திருக்கிறோம். அந்த விசுவாசத்தின் அடைகிறோம். நாங்கள் பிறருக்கு எங்களை அர்ப்பணிக்கிற மக்களாய் மாற்றிட்டாங்கப்பா. நல்ல சமாரியன் ஐயா, குட் சமாரியன் எப்படி பிறரை நேசித்தாரோ நாங்களும் நேசிக்கிற மக்களாய் அடிப்பட்ட மகனை கண்டுபிடித்து அவன் கால்களில் எண்ணெய் ஊற்றி குடிக்க தண்ணீர் கொடுத்து பக்கத்தில் இருக்க மருத்துவமனையில் கொண்டு போய் அவனுக்கு ஒரு கார்டு கொடுத்து நீங்க இவரை பாதுகாத்துக் கொள்ளுங்க, விடுதலை கொடுங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்கப்பா. அதே மாதிரி நாங்களும் ஒப்பு கொடுக்க நீங்க எங்களுக்கு திரும்ப செய்யுங்கப்பா. உங்களுடைய பிரசனம் எங்களோடு வரட்டும், உங்களுடைய வழிநடத்துற கரம் எங்களோடு வரட்டும், உங்களுடைய ஆசீர்வதிக்கிற கரம் எங்களோடு வரட்டும் தகப்பனே. ஒரு விஷயம் கூட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எத்தனையோ வேதனையின் மத்தியில, துன்பங்களின் மத்தியில எனக்கு இருக்கிற இந்த மன உளைச்சல் எனக்கு விடுதலை கிடைக்குமா, அமைதி இல்லை, இந்த இரவோடு என் வாழ்க்கையை நான் முடிச்சு கொள்ளலான்னு ஒரு சிலர் வந்திருக்காங்கப்பா. அந்த வந்த சகோதரிக்கு ஒரு விடுதலை வாழ்வு கொடுங்கப்பா. ஐயா, கடன் மத்தியில ஐயா ஃபைனான்ஸ் வாங்கி தொல்லையின் மத்தியில நான் இப்படி கட்டப்பட்டிருக்கேன், ஃபைனான்ஸால கட்டப்பட்டிருக்கேன், எனக்கு விடுதலை இல்லை, எனக்கு ஒரு விடுதலை வாழ்வு கிடைக்குமா ஏக்கத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிற அந்த மகளுக்கு ஒரு விடுதலை கொடுக்க போற தயவுக்காக கூட நன்றி. என் கணவரோடு நல்ல உறவு இல்லை, எனக்கு ஒரு நல்ல உறவை கொடுங்கப்பா. ஐயா, கணவர்கிட்டோடு நான் விட்டு கொடுக்கிற லைஃப் எனக்கு தாங்கன்னு ஏக்கத்தோடு ஒரு சகோதரி ஜெபித்து கொண்டிருக்காங்க. அந்த சகோதரிக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒரு விஷயம் கூட வாழ்க்கையில எந்தவித சுகமும் அனுபவிக்கல, இத்தனை வயதாகி நோய் தான் மிச்சம், நான் இப்படிப்பட்ட வாழ்க்கை என்ற ஒண்ணுமே இல்லை, இருக்க வீடு இல்லை, படுப்பதற்கு இடம் இல்லை, உண்ணுவதற்கு உணவு இல்லை, எனக்கு யார் ஆதரவு ஏக்கத்தோடு ஜபித்திருக்காங்க. அந்த மகளை பார்த்து சொல்றீங்க ஜீவ அப்பம் நானே, கவலைப்படாதே திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. ஒரு விஷயம் கூட மனமுறங்க, ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பிள்ளைகளோடு இந்த கிருபை வரட்டும், ஒவ்வொரு பிள்ளைகளோடு இந்த இறக்கம் வரட்டும் தகப்பனே. ஒவ்வொருவரையும் நீங்க வழி நடத்துங்கப்பா. உங்களுடைய கிருபை எங்களோடு வரட்டும் தகப்பனே, உங்களுடைய இறக்கம் எங்களோடு வரட்டும், உங்களுடைய கிருபை எங்களோடு வரட்டும்பா. ஒரு விஷயம் கூட ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க தகப்பனே. ஒவ்வொருவரையும் தொடுங்க, ஒவ்வொருவரும் உங்களுடைய பிரச்சனை இருக்கட்டும் தகப்பனே.